family and friends, welcome to Sarla's Creative Bite. நம்ம இன்னைக்கு இன்னொரு புது டிஷ் பார்க்க போறோம். நூடுல்ஸ்ல நம்ம ஒயிட் நூடுல்ஸ் வச்சு தான் பண்ணுவோம். பட் இன்னைக்கு நம்ம சப்பாத்தி வச்சு நூடுல்ஸ் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் டொமேட்டோ பியூரி எப்படி செய்யணும், அது ரெசிபி எப்படின்னு இந்த வீடியோலயே நான் காமிக்கிறேன். அதையும் பார்த்துக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நூடுல்ஸில் யூஸ் பண்ணுற பியூரி ரெசிபி, தக்காளி நல்லா பாயில் பண்ணி மேலே இருக்க ஸ்கின்னை எடுத்துட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். இதில் லைட்டாக ஒரு துளி ஜீனி, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணலாம். நம்ம பியூரி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம நூடுல்ஸ்க்கு சேர்க்குற பியூரி. நான் ஆல்ரெடி நார்மல் நூடுல்ஸ்க்கும் இந்த பியூரி தான் சேர்த்துருக்கேன். இதுதான் அதோட ரெசிபி. நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ்க்கு நான் இன்னைக்கு 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். கேரட், கேபேஜ், ஆனியன், பீன்ஸ், சில்லி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 எக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு சப்பாத்தி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். சப்பாத்தியை நல்லா இப்படி குட்டி குட்டியாக ரோல் பண்ணிக்கிங்க. ரோல் பண்ணிவிட்டு நைஃப் எடுத்து ஸ்டார்டிங் மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு மீதி இதெல்லாம் மெல்லிஸாக கட் பண்ணுங்கள். பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நூடுல்ஸ் மாதிரி நீளமாக இருக்குதுங்களா? இப்படி தான் கட் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஓனா. ஆனியன், சில்லி, கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா சீக்கிரம் வணங்கிடும். பாருங்கள், நான் முட்டைக்கோஸும் கேரட்டும் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நீளமாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இதில் லைட்டாக நம்ம மஞ்சத்தூள் போடலாம். ஏன்னா நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். முட்டை ஆட் பண்ணும்போது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த பேட் ஸ்மெல், முட்டையோட அந்த பேட் ஸ்மெல்லு அடிக்காது. காய் நல்லா வணங்கிடுச்சு. பாருங்கள், எல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கலாம். முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி நூடுல்ஸை இதில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டொமேட்டோ பியூரியை இது மேலே போட்டுக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்ட ஒரு மிக்ஸு. இப்போ நம்ம இதில் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம் வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். நம்ம ஹெல்தியான சப்பாத்தி நூடுல்ஸ் பார்த்தாச்சு. நம்ம ஒயிட் நூடுல்ஸ் விட சப்பாத்தி நூடுல்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.